ஒரு மாப்பிள்ளைய வர வச்சு பார்த்து பேசி முடிக்கிறத விட 2 பேரை வர வச்சு அந்த மாப்பிள்ளையில யார் பெஸ்ட்டோ அவங்கள முடிவு பண்றதுதான் என்னோட கேரக்டர். சார் என்னோட பேர் விக்னேஸ்வரன். சார் என் பேர் விஷ்ணு சார். சார் 25 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 25 வயசு ஆகுது சார். ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் நான் டாபிட் ஓடுறேன் சார். சார் நான் மந்த்லி 13K earn பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். மாசம் 30,000 வரும் சார். நான் 9 hours நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் எனக்கு ஷிஃப்ட் டைமே இல்லை சார். எப்போ வேணா ஆஃப் பண்ணுவேன், எப்போ வேணா ஆன் பண்ணுவேன் சார். சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீக் ஆஃப் இருக்கு. ரொட்டேஷனல் வீக் ஆஃப் தான், பட் டிஎல் பிளான் பண்ணிடுவாங்க சார். எனக்கு வீக் ஆஃப் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். லீவ் சார். நான் எப்போ வேணா லீவ் எடுத்துப்பேன் சார். அதே மாதிரி என் ஒர்க்ல ப்ரெஷரே இல்லை சார். சார் என் ஒர்க்ல ப்ரெஷர்லாம் கிடையாது. என்ன ப்ரெஷர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கும். தம்பி இருங்கப்பா. சார் உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க சார். உங்க பொண்ணை தேவதை மாதிரி பார்த்துப்பேன் சார். அவளுக்கு என்னென்ன தேவையோ ஓடி ஓடி போய் பண்ணுவேன் சார். அவளுக்கு பிரசவ வலி வரும்போது மாமா ஒரு போன் பண்ணா போதும் சார். எங்க இருந்தாலும் ஓடி போய் நிப்பேன். ஆனா இவனால அது முடியாது. கேட்டு பாருங்க சார். என்னாலே உங்க பொண்ணை நல்லா பாத்துக்க முடியும் சார். எனக்கு அம்மா கிடையாது, ஆனா வரப்போற பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எங்க அம்மா எனக்கு சொல்லிட்டாங்க சார். சார் சார் அம்மா சென்டிமெண்ட் போல் தம்பி உனக்கு தான் மாப்பிள்ளை பாத்துருக்கேன். 2 பசங்களும் நல்ல பசங்களா தான் இருக்காங்க. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ சொல்லு, பேசி முடிச்சிடலாம். இல்லப்பா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாமா? எதா இருந்தாலும் புள்ள ஆசைப்பட்டுருச்சு. புள்ள ஆசைப்படுறத செய்யறதுனா பெத்தவங்களோட கடமை.